guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்தோம். கரெக்டா? இந்த வீடியோல நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான். நம்ம ஃபார் லூப் வீடியோ பார்க்கும்போதே நான் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா? இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? நம்ம ஃபார் லூப் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் ரேஞ்ச் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். கரெக்டா? ஸோ இது நமக்கு ஜென்ரலாக தெரியும். கரெக்டா? ஸோ இதுல வந்து என்னன்னா நம்ம 5 கொடுத்துருக்கோம். ஸோ 5 வந்து வராது. ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்து 4 வரை வரும். அதான் அவுட்புட். ஓகேவா? இது ஒன் ஆர்குமெண்ட். 0 வந்து டிஃபால்ட்டாவே இதை அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா என் வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூசிங் 2 ஆர்குமெண்ட்ஸ். இந்த 2 ஆர்குமெண்ட்ஸ்ல என்னன்னா நம்ம ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் என் வேல்யூ நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இதுல வந்து நம்ம ஒன் தான் கொடுக்கணுமா ஸ்டார்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. கரெக்டா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா? 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே 1ன்னு எக்ஸ்பிளிசிட்டா நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ ஸ்டார்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் என் வேல்யூ எப்போதுமே -1 அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். 6 கொடுத்தா 6 வராது, 5 வரையும் தான் வரும். 2 ஆர்குமெண்ட்ஸ். நம்ம என்ன நம்பர் வேணாலும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ற வேல்யூ வந்து என் பண்ற வேல்யூவோட சின்னதா இருக்கும். அதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் தான். இதுல வந்து இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட் என்னது? ஸ்டார்ட் வேல்யூ, என் வேல்யூ. தேர்ட் வேல்யூ வந்து ஸ்டெப். ஓகேவா? தேர்ட் வேல்யூ வந்து ஸ்டெப். நம்ம வந்து இப்போ ஜென்ரலா இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா இதுல என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் தான் போகும். ஒரு ஸ்டெப்னா 1 பிளஸ் ஒரு இதாக தான் பிளஸ் ஆகும். இதே நம்ம ஸ்டெப் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப் போகும். ஓகேவா? இங்க என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜம்ப் ஆகி இது வந்து மூவ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 2,10. ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 10 வரையும் போகும். ஆனா 10 வராது. கரெக்டா? ஸோ 2ல இருந்து 2 பிளஸ் பண்ணி போச்சுன்னா 8 வரை வரும். கரெக்டா? இதே நம்ம 12 கொடுத்துருந்தோம் அப்படின்னா 10 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸ்டெப் அது நம்ம என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். டிஃபால்ட்டா 1 இருக்கும். இதுல நம்ம 2ன்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டெப். இதையுமே நம்மளால வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஆனா என்ன, நம்மளுடைய இதுல பாருங்க, ஸ்டார்ட் வேல்யூ, என் வேல்யூ பாருங்க. ஸ்டார்ட் வேல்யூ 10 இருக்கு, அதுக்கப்புறம் என் வேல்யூ 0 இருக்கு. ஏன்? இது வந்து நெகட்டிவ் ஸ்டெப். நெகட்டிவ் ஸ்டெப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பேக்வேர்டா வரும். ஸோ பேக்வேர்டா வரோம் அப்படின்னா நம்மளால 0 கொடுக்க முடியாது ஸ்டார்டிங்ல. ஏன் கொடுக்க முடியாது? 0க்கு முன்னாடி நம்மளால போக முடியாது. கரெக்டா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூவோட பெருசா இருக்கணும். நெகட்டிவ் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூவோட லார்ஜரா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டெப்புமே வந்து மைனஸ்ல இருக்கணும். பிளஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா போறதுக்கான சான்ஸ் இல்லை. இதே நம்ம இந்த இடத்துல +2 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதுக்கு அவுட்புட்டே வராது. கரெக்டா? ஏன்னா 10ல இருந்து 0 எப்படி போக முடியும்? போக முடியாது இல்லையா? ஸோ இது வந்து எங்க இருந்து எடுத்துக்கணும்? 10ல இருந்து -2 பண்ணி வரும் ஸ்டெப் இது. ஓகேவா? இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? அவ்வளவுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பத்தி. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நியூ கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.